உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா விருந்துகளையும் ரொம்ப சந்தோஷமாக மாற்றணுமா? கீயாஸ் கிச்சனுக்கு கால் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இப்போ இன்றைக்கி ஃபுட் டேஸ்டியில் டிஃப்ரெண்ட்டாக என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா தகி சமோசா தான் பார்க்க போகிறோம். இந்த தகி சாஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கை நான் மென்ஷன் பண்ணுறேன். அது தெரியாதவங்க இல்லை அந்த எபிசோடு பார்க்காதவங்க இப்போ கூட நீங்கள் அந்த லிங்க்லேருந்து போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது யோகர்ட் சாஸு ஒரு பிளேட்டில். ஜஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் நமக்கு வேலை. ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம். பாட்டமில் அதை வச்சுட்டு சமோசா ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சமோசாலேருந்து சமோசா கட் பண்ணி தகி சமோசா. ஸோ தகி சாஸோடு இந்த சமோசா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எல்லாமே கிட்ஸோட ஃபேவரெட் அண்டு பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் யங்ஸ்டர்ஸு, பேச்சுலர்ஸு, இவங்க எல்லாமே ஸ்ட்ரீட் ஃபுட் லவ்வர்ஸ் எல்லாருக்குமே இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சாப் பண்ண ஆனியன்னு கொஞ்சோண்டு குக்கும்பர் டைஸ், கொஞ்சம் கிரேட்டடு கேரட்டு கொஞ்சம், அதுக்கப்புறம் பாயில்டு சிக்பி, கர்பான்சோ பீன்ஸ், சென்னா, காபூலி சென்னா, இது கொஞ்சம் சும்மா ஒன்று க்ரன்ச்சியாக எல்லாம் மிக்சட் ஆஃப் இது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் கார்ன் கெர்னல், லிட்டில் பிட் கார்ன் கெர்னல். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்ப்ரவுட்டட் பீன் கூட இதில் நீங்கள் போடலாம். மூங் பீனு ஸ்ப்ரவுட்டடாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ராவாக இருக்கும். பாயில் பண்ணாமல் ஸ்ப்ரவுட்டட் மூங் பீனு. சாஸை கொட்டிக்கலாம். அப்புறமா மேலே அந்த இது போட்டுக்கலாம். இது ஸ்வீட் சாஸு. ஸ்வீட் சாஸ்னால் டேட்ஸு, டேமரண்டு, அல்போன்சா, மேங்கோ 3 மிக்ஸ் பண்ணது. இது மின்ட்டு கீழே ஆல்ரெடி யோகர்ட் போட்டிருக்கிறதுனால நம்ம யோகர்ட் போடலை. ஃபைனலாக கிறிஸ்பினஸுக்காக கொஞ்சம் காரா பூந்தி அண்டு ஃப்ரைடு மூங் டால். இது ஓவர் நைட்டு சோக் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ணி சாட் மசாலா போட்டிருக்கோம். அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இது சேவ் பூரி. அவ்வளோதான். லைட்டாக கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சமாக மேலே ப்ரெசன்டேஷனுக்காக யோகட்டு, மின்ட்டு, பின்ன ஸ்வீட் சட்னி. அவ்வளோதான். தகி சமோசா தயார்.
பிளேட்டிங்கும் எப்படியே ஸ்ட்ரைட்டாக பண்ணி வச்சு அப்படியே கொடுத்து பரிமாற வேண்டியதான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு இந்த தகி சமோசா ட்ரை பண்ணி பாருங்கள். சாட்டுக்கு சாட் கவுண்டருக்கு தேவையான மிசபிளாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக குழந்தைங்களுக்கு நம்மளே வீட்டிலே ஒரு சாட் கவுண்டரை ஓப்பன் பண்ணிடலாம். அடிக்கடி வெளியில் கூட்டு போகாமல் வீட்டில் எல்லாருக்குமே சேர்த்து ஒரு நாள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எல்லாருக்கும் போட்டு கொடுக்குறதுக்கு. அது அரேஞ்ச் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏனோ தானோன்னு பண்ணாமல் எல்லாத்தையுமே நுணுக்கமாக பண்ணி வச்சுட்டு அவங்க சாப்பிடும்போது நீங்கள் வா உனக்கு போட்டு தரேன், நீ வா உனக்கு போட்டு தரேன்னு சொல்லி அதை உடனடியாக நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது அந்த ஃபீல் வந்து பண்ணி கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். அதுதான் இன்றைக்கி நான் பண்ணேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அது எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.